மார்ட்டின் லூத்தர் ஏன் யாக்கோபு நிருபத்தை நிராகரித்தார்? அதை ஏன் தேவனுடைய அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தையாக அவர் கருதவில்லை? யாக்கோபு 2:21 ஆதியாகமம் 15:6 பொய்யாக்குமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மோசே எழுதின அந்த சத்தியத்தை யாக்கோபு 2:22 பொய்யாக்குமா? இதுதான் மார்ட்டின் லூத்தர் வைத்த மிகப்பெரிய ஒரு ஆர்குமெண்ட். மார்ட்டின் லூத்தர் ஏன் யாக்கோபு நிருபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற விவாதம் நமக்கு மிகவும் அவசியம். இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு எதை பற்றியது என்றால், யாக்கோபு எழுதின நிருபத்தை குறித்து. இந்த யாக்கோபு நிருபம் என்பது பலவிதமான சர்ச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நிருபம். வேதத்தில் 66 புத்தகங்கள் இருக்கின்றன. இவற்றில் பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புத்தகங்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவைகள்தான் வேத புத்தகங்கள் என்று யூதர்கள் முடிவெடுத்து அதை முடிவு செய்து விட்டார்கள். ஏனென்றால் யூதர்களுக்குத்தான் வேத வாக்கியங்கள் ஒப்புவிக்கப்பட்டதாக பவுல் எழுதுகிறார். அதனுடைய அடிப்படையில் யூதர்கள் எவைகள் தேவனுடைய வார்த்தைகள், எவைகள் நிராகரிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் என்று முடிவெடுத்து அதன்படி 39 புத்தகங்களை அவர்கள் இதுதான் தேவனுடைய வார்த்தைகள் என்று அங்கீகரித்து விட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த அளவில் இப்பொழுது இணைக்கப்பட்டுள்ள அந்த நூல்கள் அனைத்தும் 1வது நூற்றாண்டிலேயே எழுதப்பட்டு விட்டது. பிரச்சனை என்னவென்றால், அந்த காலங்களில் இந்த புதிய ஏற்பாட்டில் இணைக்கப்பட்டுள்ள இந்த புத்தகங்களில் சொல்லப்பட்ட நூல்களை தவிர வேறு அநேக நூல்கள், நிருபங்களும் நற்செய்தி நூல்களும் சபை மக்கள் மத்தியில் வாசிக்கப்பட்டு வந்தது. அவைகளால் அந்த கடிதங்கள், அந்த நற்செய்தி நூல்கள் அன்றையுள்ள சபை தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது. இது ஒரு மிகப்பெரிய சிக்கலை அன்றைய சபை தலைவர்களுக்கு உருவாக்கியது. இந்த நூற்றுக்கணக்கான நற்செய்தி நூல்களும் நிருபங்களும் மிகப்பெரிய அப்போஸ்தலருடைய பெயர்களில் எழுதப்பட்டதாக கருதப்பட்டது. எனவே இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கிற நிர்பந்தம் அன்றைக்கு சபை தலைவர்கள் மத்தியில் ஏற்பட்டது. அதனுடைய விளைவாகத்தான் பலவிதமான சினாடு கமிட்டிகளை ஏற்படுத்தி எவைகள் தேவனுடைய வார்த்தைகள், எவைகள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகள், எவைகள் தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள், எவைகள் இன்ஸ்பயர்டு வேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்குள்ள வார்த்தைகள் என்று முடிவு செய்வதற்காக அவர்கள் ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதனுடைய விளைவாகத்தான் கிபி 393 ஹிப்போ என்கிற இடத்தில் கூடிய சினாடு கமிட்டியில் இப்பொழுது உள்ள அந்த 27 புத்தகங்கள் இவைகள்தான் தேவனுடைய வார்த்தைகள் என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த காலத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான நற்செய்தி நூல்கள், நிருபங்கள் இவைகளெல்லாம் நிராகரித்துவிட்டு இந்த 27 புத்தகங்கள் தான் தேவனுடைய வார்த்தைகள் என்று சபை அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு நூல்கள் ஏற்கனவே கிபி 393 முடிவு செய்யப்பட்டு விட்டது. இந்த ட்ரெண்ட் தான் ஏறக்குறைய 1200 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்தது. பின்பு 1522 மார்ட்டின் லூத்தர் என்பவர் இந்த யாக்கோபு நிருபத்திற்கு ஒரு விளக்க உரை எழுதினார். அதனுடைய முன்னுரையில் அவர் சொன்ன கருத்துக்கள் மிகப்பெரிய அதிர்வலைகளை கிறிஸ்துவ உலகத்தில் ஏற்படுத்தியது. அது என்னவென்றால், இந்த யாக்கோபு நிருபம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் மிகப்பெரிய டாக்ட்ரினல் டிஃபரன்ஸ் இருக்கு, வித்தியாசம் இருக்கிறது. இது ஒரு சத்தான நிருபம் இல்லை. இட் இஸ் எபிஸ்டல் ஆஃப் ஸ்டார், ஒரு வைக்கோலை போன்ற ஒரு சத்துவமற்ற ஒரு கடிதம் என்று இந்த கடிதத்தை அவர் குறிப்பிட்டார். இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு விவாதத்தை கிறிஸ்தவ தலைவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. அதை பற்றியதான் இந்த பதிவில் பார்க்கலாம். மார்ட்டின் லூத்தர் என்பவர் சாதாரண மனிதர் அல்ல. 1000 ஆண்டுகளுக்கு மேலான இருண்டு கிடந்த சபையில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை காட்டியவர். அவர்தான் ஃபாதர் ஆஃப் த ரிஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சீர்திருத்த கருத்துக்களை
அன்றைய கிறிஸ்தவ உலகத்திற்கு சொல்லியவர். அப்படிப்பட்டவர் ஏன் இந்த யாக்கோபு நிருபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது ஒரு வேத புத்தகமா ஏன் அங்கீகரிக்கவில்லை என்பதை பற்றியுள்ள கருத்துக்கள் நமக்கு மிகவும் பயனுள்ளவர்களாயிருக்கும். அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அவர் ஏன் நிராகரித்தார், அதற்கு என்ன காரணம், அவர் ஏன் இந்த யாக்கோபு நிருபத்தை வைக்கோல் போன்றது என்று சொன்னார் என்ற பல காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்த பதிவில் இந்த நிருபத்தினுடைய சிறப்பை பற்றியும் ஏன் மார்ட்டின் லூதருடைய கருத்தை சபை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை பற்றியும் அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். இவருடைய முதல் வாதம் என்னவென்றால், யாக்கோபு ஒரு அப்போஸ்தலர் கிடையாது என்பது இவருடைய வாதம். எப்படி என்றால், இவருடைய நிருபத்தில் சொல்லப்பட்ட அநேக கருத்துக்கள், உபதேசங்கள் பேதுரு எழுதிய முதலாவது கடிதத்திலும் பவுல் கலாத்தி சபைக்கு எழுதிய கடிதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறபடினால் இவர் பவுலுக்கும் பேதுருக்கும் பின்னால் வந்தவர் நபர் என்று சொல்லுகிறார். அதாவது இவருடைய கருத்தின்படி பார்க்கும்போது இந்த கடிதத்தை எழுதியவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர் அல்ல, அவருக்கு பின்னால் வந்தவர். எனவே இவர் ஒரு அப்போஸ்தலர் கிடையாது. அப்போஸ்தலர் அல்லாதவர் எழுதிய அந்த கடிதத்தை ஒரு இன்ஸ்பயர்டு, ஒரு ஆவியானவரால் அருளப்பட்ட வார்த்தை என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்பது இவருடைய முதல் வாதம். அடுத்ததாக சொல்லக்கூடிய முக்கியமான ஆர்குமெண்ட் என்னன்னா, யாக்கோபு நிருபத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய புண்ணிய காரியங்கள், பரிசுத்த ஆவியானுடைய கிரியை, பாவ மன்னிப்பு எதை பற்றியுமே இந்த நிருபத்தில் சொல்லப்படவில்லை. கிறிஸ்தவத்திற்கு அடித்தளமாக இருக்கின்ற இந்த உபதேசங்களை சொல்லாத ஒரு நிருபத்தை எப்படி தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தையாக எடுத்துக்கொள்ள முடியும் என்பது இவருடைய வாதம். இந்த கடிதத்தை படித்து பார்ப்போம் என்றால் ஒரு நற்செய்தி போதனை வழங்கக்கூடிய ஒரு நூலாகத்தான் கருதப்படுகின்றது. எப்படி பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் காணப்படுகின்றதோ அதே போல புதிய ஏற்பாட்டில் ஒரு நீதிமொழிகள் போல உள்ள புத்தகம் என்று மார்ட்டின் லூதர் இந்த நிருபத்தை குறித்து விளக்குகிறார். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய அடிப்படை போதனைகள் எதையும் குறிப்பிடாத இந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் சொல்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இவர் இந்த கடிதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது இரண்டே இடங்களில் தான் இயேசு கிறிஸ்துங்கிற பேர் வருகிறது. அதுவும் அந்த வார்த்தைகள் கூட ரட்சிப்புக்கு ஆதாரமாக உள்ள அவரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தையாக சொல்லப்படவில்லை. எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய பேரையே அதிகம் பயன்படுத்தாத ஒரு நிருபம் இந்த நிருபம் என்று அவர் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த நிருபத்தை அவர் தேவனுடைய அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது இவர் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா, இது ஒரு வைக்கோலை போன்ற ஒரு நிருபம், அதாவது சாரமற்ற ஒரு நிருபம் என்று சொல்கிறார். அது காரணம் என்னவென்றால் இவர் புதிய ஏற்பாட்டு நூல்களை 2 வகைகளாக பிரிக்கிறார். ஒன்று என்னவென்றால் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நிருபங்கள், மற்றொன்று அதிக முக்கியத்துவம் இல்லாத நிருபங்கள். அந்த அதிக முக்கியத்துவம் இல்லாத நிருபங்களாக இந்த யாக்கோபு எழுதின கடிதத்தையும், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தையும், யூதா எழுதிய கடிதத்தையும், வெளிப்படுத்தின விசேஷத்தையும் சேர்த்து இவைகளெல்லாம் அதிக முக்கியத்துவம் இல்லாத கடிதங்கள் என்று சொல்லுகிறார். இதைத்தான் இவர் இந்த யாக்கோபு நிருபத்தை எபிஸ்டல் ஆஃப் ஸ்ட்ரா என்று சொல்கிறார். அதாவது இந்த வைக்கோல் என்று எதை குறிப்பதாக சொல்லப்படுகிறது என்றால், பவுல் கொரிந்திய பட்டணத்துக்கு எழுதிய முதல் கடிதத்தில் 3:12 பார்க்கும் பொழுது, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால், ஒருவன் கட்டடத்தை கட்டும் பொழுது பொன்னினால், வெள்ளியினால், கல், மரம், புல் இவைகளை கட்டும் பொழுது அக்கினி பட்சிக்கும் போது மற்ற எல்லாம் அழிந்துவிடும், புல்லினால் கட்டப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லக்கூடிய அந்த வாதத்தை வைத்துக்கொண்டு இது அதிக முக்கியத்துவம் இல்லாத கருத்துக்களால் நிறைந்த ஒரு நிருபம் என்று சொல்கிறார். அதே போல எப்படி புல்லினால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் நிலைக்காமல் போகுமோ அதே போல இவர் எழுதிய கடிதம் அவ்வளவு வேல்யூலெஸ், அதிக முக்கியத்துவம் இல்லாத, ஆழம் இல்லாத, சத்துவம் இல்லாத ஒரு கடிதமாக இதை மார்ட்டின் லூதர் கருதுகிறார். அடுத்தபடியாக மிக முக்கியமான காரியத்தை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். மார்ட்டின் லூதர் இந்த கடிதத்தை நிராகரிப்பதற்கான முக்கியமான ஒரு வார்த்தை யாக்கோபு நிருபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான். என்னவென்றால் யாக்கோபு 2:21. 2:21 யாக்கோபு என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான்.
நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தின போது கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்கிற ஒரு வார்த்தையை யாக்கோபு இந்த இடத்தில் எழுதுகிறார். இதைத்தான் மார்ட்டின் லூதர் மிக 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 வன்மையாக எதிர்த்தார். ஏனென்றால் அவர்தான் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு விரோதமாக, போப்பாண்டுடைய சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக, ரட்சிப்பு என்பது மனிதனுடைய கிரியையினால் கிடைக்கக்கூடிய காரியம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், மரணங்கள், புண்ணியங்கள் மூலமாக ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தினால் கிடைக்கக்கூடிய காரியம் என்பதை அவர் வலியுறுத்தி பேசி கிறிஸ்தவ ஒரு உலகத்தில் மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணினார். அந்த புரட்சிக்கு அடித்தளமாக, ஆதாரமாக இருந்தது என்னவென்றால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த சத்தியம்தான். ஆனால் அந்த சத்தியத்தை யாக்கோபு மறுதலிக்கும் போது அந்த ஒரு கடிதத்தை, அதாவது அவருடைய வார்த்தையை சொல்லணும் என்றால் அப்போஸ்தலன் அல்லாத ஒருவர் எழுதின இந்த கடிதத்தை வேத புத்தகமா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது அடிப்படை உபதேசங்களுக்கு மாறுபட்டு இருக்கிறது. ரட்சிப்பு என்பது கிரியையினால் கிடைக்கக்கூடிய காரியம் அல்ல, அது விசுவாசத்தினால் கிடைக்கக்கூடிய காரியம் என்பதை ஆழமாக போதித்த அந்த மார்ட்டின் லூதர் இந்த யாக்கோபு 2:21 அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மோசே எழுதின அந்த ஆதியாகமம் 15:6 இந்த யாக்கோபு 2:21 பொய்யாக்குமா? ஆதியாகமம் 15:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று மோசே தெளிவாக ஆபிரகாமுடைய ரட்சிப்பை, நீதிமானாக்கப்பட்ட சம்பவத்தை சொல்லியிருக்கும் பொழுது யாக்கோபு எப்படி அவன் கிரியையினால் நீதிமானாக்கப்பட்டான் என்கிற வார்த்தையை எழுத முடியும் என்கிற கருத்தை அவர் மிக வன்மையாக எதிர்த்தார். அது மாத்திரமல்ல, பவுலடிகளும் ரோமர் 4:3 இதைத்தான் உறுதிப்படுத்துகிறார். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. இப்படி புதிய ஏற்பாடு சத்தியங்கள் அனைத்திலும் உறுதியாக்கப்பட்ட விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரட்சிப்புக்கு விசுவாசம்தான் முக்கியம். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணத்தை நம்பி ஒருவன் எதை விசுவாசிக்கிறானோ அதனுடைய அடிப்படையிலே அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அந்த சத்தியத்துக்கு மாறாக உள்ள அந்த யாக்கோபு 2:21 இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் அந்த புத்தகத்தை நிராகரிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவர் வலியுறுத்தி சொல்கிறார். இது உபதேசங்களுக்கு மாறான ஒரு காரியம். புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படை சத்தியங்களை அசைக்கிற ஒரு காரியம். எனவே இந்த நிருபத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யாக்கோபு 2:21 என்பது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு வார்த்தை என்று, அதனால்தான் இந்த நிருபத்தை ஒரு வைக்கோலை போன்ற நிருபம் என்று சொல்கிறார். மற்றபடி அவர் இந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட நல்ல போதனைகளை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் மெயின் போன் ஆஃப் கன்டென்ஷன், அதான் மிக விவாதத்திற்குரிய ஒரு வார்த்தை இந்த யாக்கோபு 2:21 தான். இந்த 2:21 புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படை சத்தியங்களுக்கு விரோதமானது என்று சொல்லி அவர் இந்த புத்தகத்தை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அவருடைய பின்னாட்களில் பார்க்கும் பொழுது, ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய ஸ்டாண்டை கொஞ்சம் மாத்திக்கிற என்ன, இது என்னுடைய கருத்து, இந்த யாக்கோபு நிருபம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தை அல்ல, எனவே அதை நீக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஆனால் இதை நான் வலியுறுத்தி எல்லோருக்கும் போதிக்க மாட்டேன், இது என்னுடைய கருத்து என்று கொஞ்சம் டைல்யூட் ஆகி அந்த கருத்தை வலியுறுத்தி சொல்கிறார். எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை விசுவாசத்தினால் மட்டுமல்ல கிரியையினாலும் நீதிமான் பிழைப்பான் என்கிற யாக்கோபுடைய இந்த கருத்துக்கு எப்படி சபை முன்னோர்கள் பதிலளித்தார்கள் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கமெண்ட் அபவுட் திஸ் போஸ்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.